பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் பாக்கியம் இருந்துட்டு முத்துவேலுக்கிட்டேயும் நம்ம சக்திவேலுக்கிட்டேயும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உங்கள் பேச்சை கேட்டு தானே இவங்க மேலெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி எல்லாத்தையுமே மாற்றி பேசிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஏதோ அன்னைக்கு கோவத்தில் பாண்டியனை பழி வாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணுங்க ஜெயிலுக்கு போகிறத எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு தடவை இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு பாக்கியத்தை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தங்கமயில் இருந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா, என் வாழ்க்கையே போச்சுமா, இனிமே அவங்க முகத்துலலாம் நான் எப்படி முழிக்குவேன், என்னை முதல்ல அவங்க நல்லபடியாக நடத்துவாங்களா, முன்ன மாதிரி என்கிட்ட பேசுவாங்களா, இல்லை முன்ன மாதிரி என்கிட்ட ஏதாவது நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. உடனே பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாரு பாக்கியம், நீ பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் என் பேச்சை கேட்டிருந்துருக்கலாம். என் பேச்சை கேட்டதுன்னா கண்டிப்பாக மயிலுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது. எல்லாமே உன்னால தான் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட பயங்கரமாக எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவளோட நல்லதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். உன்னால் 10 காசு சம்பாதிக்க முடிஞ்சிருந்தா நான் ஏன் இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே திருப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, இனிமேல் நீ எங்கள் வீட்டு மருமகளே கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனுக்கு நாங்கள் வேறு ஒரு கல்யாணத்தை பண்ண தான் போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.